அல்லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மதிய வேளையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலுயா, அல்லேலுயா. யோவான் என்னும் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். அன்பானவர்களே, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். இந்த உலகத்தின் அதிபதி இப்பொழுதே புறம்பாக தள்ளப்படுவான். அன்பானவர்களே, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். உலகத்துக்கு என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு நியாய தீர்ப்பு, உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு, உங்கள் கிராமத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு, உங்கள் பட்டணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு. இப்பொழுதே இந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த பட்டணத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவார். உங்கள் குடும்பத்தின் அதிபதி இப்பொழுதே புறம்பாக தள்ளப்படுகிறார். யார் இந்த உலகத்தின் அதிபதி? பிசாசு என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துக்கு அதிபதியாக ஆதாம் ஏவாளை வைத்திருந்தார். அவர்கள் பிசாசிடத்தில் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தபடியினாலே ஆதாம் ஏவாள் வழியாக பிசாசானவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாய் மாறினான். அவனுடைய கண்ட்ரோலில் தான் இந்த உலகமே இருக்குது. உலகத்தின் இச்சை, உலகம், மாமிசம், பிசாசு, உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அப்போ குடும்பம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிற, தனிப்பட்ட ஒரு மனுஷன் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறான். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகின்னு சொல்லப்படுது. எல்லோரும், வானத்துக்கு பூமியின் மேலே 5 கண்ட ஜனம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி பிசாசின் பிள்ளைகளானார்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். யார் பாவம் செய்தது? ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளே பாவம் செய்தார்கள். தேவன், பாவம் என்றால் என்ன? தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அதை செய்வதுதான் பாவம். தேவன் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்காதே, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். அப்போது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்போது யோவான் 12ஆம் அதிகாரம் 31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான்றார். இயேசு சொல்கிறார். இயேசு நியாய தீர்ப்பு உலகத்துக்கு கொடுத்தாராம். அவர் என்ன நியாய தீர்ப்பு? உலகத்தை ரட்சிக்கும்படி வந்தார். அப்போது யாரை நியாயம் தீர்த்தார்? சாத்தானை தான் நியாயம் தீர்க்கிறார். இந்த உலகத்தை சாத்தானின் கரத்திலிருந்து விடுதலையாக்குறாரு. இந்த உலகத்தின் அதிபதி பிசாச புறம்பாக தள்ளப்படுறான். உலகத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, தனி மனிதனை விட்டு இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். இந்த குடும்பத்தின் அதிபதி, பட்டணத்தின் அதிபதி, கிராமத்தின் அதிபதி, மாவட்டத்தின் அதிபதி, மாநிலத்தின் அதிபதி, இந்த உலகத்துக்கே அதிபதி அவன். அப்போது தனிப்பட்ட மனுஷன் முதற்கொண்டு குடும்பம், சமுதாயம், பட்டணம், தேசம், உலகம், கண்டம், இப்படி எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கிற அந்த பிசாசு இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அப்போது புறம்பாக தள்ளப்படுவான். புறம்பாக விலகி போதல், நீங்கி போதல், சிதறடிக்கப்படுதல், பாவம் டு மரணம் நீங்கி போய் தேவநீதி ஊழித்தேர்தல் உண்டாகணும். அப்போது இப்போது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான்.
யார்? தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் இந்த உலகத்தினது பிசாசு புறம்பாக தள்ளப்பட்டா அவனுடைய எல்லா சரக்கும் அந்த மனுஷனை விட்டு ஓடிடும். இப்போ பாருங்கள், லேகியோன் பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான். அவனை பார்த்ததுமே இப்படி இந்த மனிதனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. ஏசு லேகியோன் பிசாசு பிடிச்சவனை பார்த்து நியாயம் தீர்த்தாருனாக்க அடித்து நொறுக்கல. அவனை பார்த்ததுமே அகோபே அன்பு, ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம். இந்த லேகியோன் என்பவன் உலகம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேகியோன் பிசாசு பிடிச்சவனை விடுதலையாக்குற அவனுக்குள்ளே 2000 லேகியோன்னா 2000 பிசாசுன்னு அவனுக்குள்ள. சில பேர் 6000 பிசாசுன்றாங்க. அந்த லேகியோன் பிடித்த மனிதன் தான் உலகம்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு எப்படி நியாய தீர்ப்பு கொடுத்தாரு? அடா பாவி மனுஷா, இவ்வளோ பாவம் செய்கிற பிசாசினால் 2000 பிசாசு பிச்சுக்கிற அளவுக்கு பாவம் செஞ்சான்னு சொல்லி அவனை அடித்து நொறுக்கு நாசமாக்கலை ஏசு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். மனுஷன் அழிக்கிறதுக்கோ உலகத்தை அழிக்கிறதுக்காகவோ இயேசு வெளிப்படலை. உலகத்தை பிசாசின் கரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக, மனுஷனை பிசாசின் கரத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு வெளிப்பட்டாராம். அப்போது அந்த லேகியோன் பிசாசுக்குள் இருந்த அந்த பிசாசு எப்படி புறம்பாக தள்ளப்பட்டான்? அந்த 2000 பிசாசு அவனை விட்டு புறம்பே தள்ளப்பட்டு பட்டிக்கூட்டத்தில் போய் சமுத்திராயத்தில் போய் மாண்டே போனதுன்னு சொல்லப்பட்டது. இந்த வசனம்லாம் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. அப்போது அவனை பார்த்ததுமே இயேசு, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகள்னா ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாங்க. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்தாதான் இந்த உலகத்தின் அதிபதி தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள இருக்க அந்த பிசாசு புறம்பா தள்ளப்படுவான். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்காத வரைக்கும் எந்த பிசாசும் புறம்பே தள்ள மாட்டோம். எந்த குடும்பத்தை விட்டு, எந்த பட்டணத்தை விட்டு, எந்த தேசத்தை விட்டு, எந்த சமுதாயத்தை விட்டு, எந்த மாநிலத்தை விட்டு, எதை விட்டு என்ன பண்ண மாட்டான்? எந்த பிசாசும் புறம்பாக தள்ளப்பட மாட்டான். இயேசு தன்னுடைய ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுத்தார். யாருக்கு? தேவனுக்கு, தனக்கு, முழு உலகத்துக்கு. இயேசு தன்னுடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். உடனே உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான். பிசாசின் கிரியை அழிந்து போனது. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்காக செப்பரேட்டாக அவன் இலக்குக்கு தக்கதாக பஸ்கோ ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அடித்து நிலைக்காலில் போசணும். அப்போ தான் சங்கார தூதன் எகிப்து சிறையிருப்பு நீங்கி போச்சு. சங்கார தூதன் அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போனான். அதுக்கு என்ன பண்ண? ஒரு 18 ஆட்டுக்குட்டியை அடித்து நிலைக்காலில் போசணும். மரணத்துக்கு அதிபதி பிசாசு தமது மரணத்தினாலே ஐத்தான்னு எபிரேய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசான தமது மரணன்றாரு. அந்த இயேசுவின் மரணம் ஜீவ மரணம். இயேசு சிலுவையில் எல்லாரும் மறிக்கிற மாதிரி மறிக்கலைங்க. இயேசு பிதாவை ஆபிவித்து ஜீவனை விட்டார் இருக்குது. ஜீவ சரீரம் ஜீவரத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்தாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்தாரு. உடனே பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டது. அந்த மனுஷன் விடுதலையாக்கப்பட்ட பரிசுத்தாவின் மேல் ஊற்றப்பட்டது. பரிசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டானது. அந்த மனுஷன் மேல் இருக்க அந்த பிசாசுனா சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு எல்லாத்துக்குமே நியாயத்திற்கு உண்டாகி அவன் பரிசுத்தாவினால் நிரப்பும் தேவதூதர் பணிவிடை பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. அப்போது இயேசு பாருங்க, யோவான் 12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இயேசு எந்த ஒரு மனுஷனை பார்த்தாலும் 1008 குசலம் விசாரிக்க மாட்டார். நல்ல மேய்ப்பன். ஆடுகள்னால் ஜனங்கள். காட்டு மிருகங்களுக்கு காட்டு மிருகம் பிசாசுகள். மேய்ப்பன் இல்லாத ஆடு காட்டு மிருகங்களுக்கு இரையாவது போல இந்த உலகத்தினுடைய பிசாசு கண்டில் நிச்சயம் அவன் ஜீவனத்தில் பெருமை சுய நீதி அநீதி. ஏதேன் தோட்டத்தில் 2 ஆடு ஆதாம் ஏவாள் தான் 2 ஜனங்க முழு உலகத்தில். அவங்க மூலமாக ஜெனரேஷனே வருது. அந்த 2 பேர் என்ன பண்ணாங்க? பிசாசு வார்த்தையை கேட்டு பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிக்கிக்கிட்டாங்க. அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாக வேண்டிய 930 வருஷம் ஆயிரம் ஆதாம். அது என்ன பண்ணார்? தேவநாயகத்தர் பரலோகத்து ஓடி வந்தார். வந்து ஆதாமே ஆதாமே நீ எங்கேயே இருக்கிறாய் என்றார்.
ஏன்னா களவாண்டேன், காணாமல் போயிட்டான். தேவன் எங்கே இருக்கிறேன்னு தேட வேண்டியதாகி போச்சு. எங்கே இருக்கிறான்? பிசாசு கையில் இருக்கிறான்னு அர்த்தம். இப்போது புஷிக்கும் 24 மணி அந்த நாள்லேயே எப்படி 950 வருஷம் வாய்ந்தானாக்கா, அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, ஜீவனை கொடுக்குது பாருங்க. ஒரு 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 மிருகத்தை அடித்து தோல்வுடைய போத்துறாரு, ரத்தத்தோடு கூட. அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் மீட்கும் பொருள். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பைதற்ற ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில் ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி. அதுபோல் ஒரு ஆட்டுக்குட்டி ஏதேன் தோட்டத்தில், அது பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அது ரத்தத்தோடு கூட அந்த தோலை போத்ததுனால அவன் பாவம் நீங்கப்பட்டது. பிசாசு புறம்பாக தள்ளப்பட்டான். பிசாசு உலகத்தின் நியாயத்திற்கு உண்டாந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு அப்புறம் துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளுக்கு வந்து ஜனங்க பிறந்து வராங்க. அதுக்கப்புறம் பாவம் செய்கிறவெல்லாம் சாகிறான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். நோவா காலத்தில் பாவம் பெருகி போச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது அந்த பைதற்ற ஆட்டுக்குட்டி, ஏதேன் தோட்டத்தில் அடிக்கப்பட்ட அந்த பைதற்ற ஆட்டுக்குட்டி யார்? இயேசு அம்பு குறிட்டு காட்டுது. மேசியா வரப்போகிறார், கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுக்க போகிறார். ஜீவ ரத்தம். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவனில் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்த பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை என் பேர் சொல்லி, என் தனிப்பட்ட என் பேர் துளசிராமன் தாமஸ், எங்கள் அப்பா பேர் ராமேஷ் ராணேமா, என் தம்பி டேவிட், எங்கள் தங்க லட்சுமி சரஸ்வதி, எங்கள் குடும்பத்துக்காக, இந்த எங்கள் குடும்பத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படணும்னா என் குடும்பத்தின் பேரில் எங்கள் அப்பா பேர் சொல்லி, எங்கள் அம்மா பேர் சொல்லி, என் பேர் சொல்லி, என் தம்பி பேர் சொல்லி, என் தங்கச்சி பேர் சொல்லி, அக்கா பேர் சொல்லி, இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அவங்க இலக்கத்துக்கு தக்கதாக தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அவங்க இலக்கத்தக்கதாக கொடுக்கும்போது தான் பாவத்தின் சம்பளம் மரணம் பரிகரிக்கப்படும். பிசாசுக்கு நியாயத்திற்கு, சாபத்துக்கு நியாயத்திற்கு, வறுமைக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு, பிசாசுக்கு இருக்கே நியாயத்திற்கு. பிசாசு புறம்பாக தள்ளப்படுவான், சங்காரத்துடன் ஓடிடுவான். அப்போது ஆதாமுக்குள்ளே பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து ஜீவ விருத்தத்தின்கிறே இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னா பாருங்க. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. நன்மை தீமை அறியத்தக்க இந்த உலகத்துக்கு ஜீவ விருட்சத்துக்கு அணி கொடுக்க வந்தார். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல அந்த ஜீவனில் தேவநீதி உயிர் பரலோகராஜ் வானத்தோட சகல அதிகாரமே இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்தமே இருக்குது. இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்துக்குள்ள தேவநீதியின் சம்பளம் உயிர்த்ததில் இருக்குது. மனுஷன் பாவத்தின் சம்பளம் மனுஷன் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவத்துக்கும் மரணத்துக்கும் நியாயத்திற்கும் உண்டாகுது தேவநீதி உயிர்த்ததிலும். என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். அப்போ தான் உலகத்தில் பிசாசு என்னை விட்டு புறம்பாக பசுத்தாய் ஒரு தேவதூதர் படிவடி செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு மனுஷன் செப்பரேட்டாக செய்யணுங்க. இயேசு மத்திய மார்லூக்கால எங்கு சுற்றி திரிந்த பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறான்னு சுற்றி திரிந்தார். அதுக்கு அவர் என்ன பண்ணார்? மலையை நோண்டி ஏடியை பிடிச்சார். எந்த மனுஷன் ஆதாம் வழியாக பிறந்திருக்கான், எந்த மனுஷனும் அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கான். அன்றைக்கும் இன்றைக்கும் அதே ஜனம் தான். நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், சுய நீதி அநீதி, பாவம் மரணம் இருக்குது. எந்த நேரத்திலும் மரணம் வரப்போகுது அவனுக்கு. அதுக்குள்ளே குறுக்கிட்டு தன் ஜீவனையே கொடுக்குறார். மத்திய மார்க்லூக்கா கொடுத்துட்டு வாழ்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போகிறார். கொடியானது திராட்சை தேரில் எண்ணில் நினைத்து தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான்னு சொல்லப்படுது. என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு விட்டுட்டா ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி பிஷாகவே சாவை. உலகத்தில் பிசாசு தான் நியாயத்திருப்பான். அதனால் யோவான் 12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த உலகத்திலே புறம்பாக தள்ளப்பட்டு பரிசுத்தாவியான தேவதூதர் பிதாவாகிய தேவன் இயேசு பரிசுத்தாவின் வாழ்க்கையில் ஈடுபடணும், இடைப்படணும், வாழ்க்கை ஃபுல்லாக அசைவாடணும்னாக்கா பாவம்ட்டு மரணம் புறம்பாக தள்ளப்படணும். பாவம்ட்டு மரணம் தேவநீதி. இயேசு தேவநீதி. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பசுத்தம் வீட்டு என்ன நீதி தேவநீதி 1:31 அவர் தேவநீதி உயிர்த்தலுமா இருக்கிறார். பிசாசு பாவம் மரணமாக இருக்கிறான். அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அது நியாயம் தீர்க்கப்படணும்னா தேவி நீதியின் சம்பளம் உடித்தேதல். இயேசு பாவத்துக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்டவர். இயேசு தேவி நீதி உழித்த கடவுள் என்றால் கடந்தவர். பாவம் டு மரணத்தை கடந்தவர். கடவுள் கடந்தவர்.
எதை? பாவத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் பாதாளத்தையும் மரணத்தை கடந்தவர். அப்போ கடந்தவர்னா தேவி நீதியிலிருந்து உயிர்த்தெழுதலுக்குள்ளே வரணும். மனுஷன் பாவத்தை கடக்கணும், மரணத்தை கடக்கணும். இயேசு பாவத்தையும் மரணத்தையும் கடந்தவர், தேவி நீதி உயிர்த்தெழுதலுமானவர். அப்போ பிசாசு யாரு? அவன் பிரபஞ்சத்தின் அதிபதி, பிரபஞ்சத்தின் தேவன். பிசாசு தேவ நீதி உயிர்த்தெழுதலும் கடந்தவன். அவன் பாவம் டு மரணம் என்கிற எல்லையிலே வாழறவன். அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய பாதாளம், முடிவு, டேஞ்சர், சீரியஸான மேட்ரு. அப்போ பிசாசு தேவி நீதி உயிர்த்தெழுதல் கடந்து இருக்கிறான். அவனுக்குள்ள எல்லா கேடுபாடுது, பாவ சாபம் மரணம் தரித்திரம் பாதாளம் அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் கவலை பயம் வெறுப்பு கஷ்டம் எல்லா கேடுபாடும் அந்த பாவத்தில் மரணத்தில் இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெலாம் கேட்டால் பிசாசு திருடவும் கொள்ள வாங்கி ஒரு வேறுண்டு போகிறான். ஏசோ நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தெழுதல் இருக்குது. அந்த உயிர்த்தெழுதல் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயம், வாக்குத்தத்த ஆசீர்வாதம், மகிமை, கணம், புகழ்ச்சி, வெற்றி, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதம், எல்லாம் மேன்மையான காரியங்கள், விலையேற்பட்ட காரியங்கள், ஜீவ சட்டம், ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ பூமி, ஜீவ பரிசுத்தம், தேவி நீதியும் உயிர்த்தெழுதலும் மகிமையும் கனமும் புகழ்ச்சி வெற்றி ஜீவனுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வரணும். அது கிறிஸ்துவ உலகம். இது ஆதாமின் உலகம். இது நன்மை தீமை அறியத்தக்க உலகம். அது ஜீவ உலகம். அது ஜீவ வார்த்தை உலகம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம். இதுக்கு பேர் பாதாள ராஜ்யம். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கிறனாலே ஷாகவே ஷாவாய். இயேசு ஜீவ விஜயத்தின் அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அப்போது இப்பொழுதே இந்த உலகத்துக்கு யோவான் 12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். உலகத்தை தொடர்ந்து தனிப்பட்ட மனுஷன், உங்கள் குடும்பம், உங்கள் பட்டணம், உங்கள் தேசம், உங்கள் கிராமம், உங்கள் சொந்த பந்தம், ஒரு தனிப்பட்ட மனிதன், தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட கிராமம், தனிப்பட்ட பட்டணம். அப்போது ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். இப்போ ஆதாமுக்குள்ள 800 கோடி பேருக்கு அதிகமான ஜனங்கள், 5 கண்ட ஜனங்களும். இந்திய தேசம் 130 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 7 கோடி 8 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ 8 கோடி பேர் ஆதாமுக்குள்ள ஒரு நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்கான பிசாசு உலகம் ஃபுல்லாக குட்டி பாதாளமாகுது. சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதி வறுமையாக இருக்குது. இப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறவங்க ஜீவ விருட்சத்துக்கு ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் தேவ நீதி உயிர்த்தது. தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தேவன் தனக்கு நம்முடைய பாவம் தேவனை ஆதாம் முழு உலகத்தையும் பாதிக்குது. அப்போ பாதித்தவனுக்கு பரிகாரம் தான் இயேசு ஜீவ சொல்கிற ஜீவன். அது தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்குது. அதை பிதா குமார் பசுத்த ஆகிய ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். இடைவிடாமல் ஒரு எக்க வாய்நாளாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த வசனம் நிறைவேறும். யோவான் 12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். இந்த உலகத்துக்கு தனிப்பட்ட தாமஸ் துளசிராமன் ஆகிய எனக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி தாமஸுக்குள் இருந்த உலகத்தின் பிசாசு புறம்பாக தள்ளப்படுவான். அப்போ பரலோகத்தின் அதிபதி தேவ பசுத்தாவியானவர் என் மீது அசைவாடுவார். பசுத்தாவி எங்கே விடுது? கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். கிறிஸ்து விட்டுட்டாக்கா நியூட்ரல் ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க காரியம் பாவம் மனம் அது தேவன் தனக்கு கொடுத்து அசுத்தாவி தான் வந்து அசைவாடிட்டு இருப்பான். அப்போ பரிசுத்தாவியானவர் வரணும். கிறிஸ்து பரிசுத்தாவியில் இயேசு சாப்பிட்ட பரலோக மானத்தோட சகல அதிகாரம் இருக்குது. கிறிஸ்துக்குள்ள தேவ நீதியின் சம்பளம் ஊற்றி பரலோக இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் இருக்குது. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம் நன்மை தீமை அறியத்தக்க சாகவே சாவார். சுய நீதி அநீதி கண்லிச்சமாக பண்ணுவார். அதை தேவன் தனக்கு கொடுத்த அசுத்தாவிகள் தான் வரும். அங்கே தான் வியாதிகளும் வறுமையும் தரித்திரம் பாதாளம் கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசம் மோசமும் வறுமையும் தரித்திரமாக இருக்கிற அந்த இடத்துல வாழ்க்கையில். அப்போது பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அதுக்கு அவர் என்னையா செய்தார்? மத்திய லூக்காயோட அவர் எங்கு சுற்றி நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள்லாம் ஜனங்களுக்காக தன் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறார். ஜீவன்னா ஜீவ சொல்கிற ஜீவ விலை போய் போட முடியாது. அது ஜீவ உலகம், அது ஜீவமானம், அது ஜீவ பூமி, அது ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்றல், ஜீவ லட்சம், ஜீவ கிட்னி. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா கூட்டு கண்ணு திறக்குது. ஆதாமின் கண்ணு நொல்ல கண்ணு. அதுக்கு தன் ஜீவ கண்ணி அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் மூடி எல்லாம் தான் கிறிஸ்து கண்கள் உயிர் குஷ்ணோய் சுவசமாகறான். அவர் தழும்புகள் அது சுகமாகிறது. அப்போ இந்த அப்பத்தி விசித்திராஜ் நித்திய ஜீவன ஜீவப்பம் ஜீவ ரத்தம். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு எல்லாம் தானு பசுத்தாவை அசைவாடி சரீரத்தில் உயிர்ப்பித்தல் உண்டாகுது. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு புறம்பே போல பிசாசு போனால் வியாதி சாபம் மன தரித்திர வியாதி கூட்டுக்கண்ணு தருகுது, செவிட்டு காது தருகுது, கொசுநோய் சொத்தமாக முடவை ஏந்து மரித்தோர் உயிர்த்தெறிவார். மரணம் கூட கலந்து உயிர்த்தெழுவார். இயேசு உயிர்த்தெழு ஜீவனமாக இருக்கிறார். மரித்த லாசரு
வியாதிப்பட்டு சாகிறான், பாவத்தின் சம்பளம் மரணம். ஏசு உழித்தேன்னு வச்சுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு மரணத்தை பசுத்தாய் இறங்கி செத்து போன உயிரோடு வரான். பசுத்தாவிய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பான்னு சொல்லப்படுது. அதனால் இயேசு உடித்ததும் ஜீவனமாக இருக்கிறார் வீரியமாட்டில். அதனால தான் என்னுடைய எல்லா போது ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, திரைசுராமன் தாபசன் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் பெரியமாட்டில். இது நிமித்தமாக நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்போது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். எப்பொழுதே கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வெளிந்தான். அது கொடுக்காத வரைக்கும் முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பார்க்க ஒரு ஆள் மூலமாக பிசாசு உள்ள புகுந்துருவான். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான் பெற்று திருவது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, என் அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனையே கொடுக்குது, ஜீவ ரத்தத்தையே கொடுக்குது. நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாழ்ந்து ஏழை பணக்காரன் பார்க்காம யாரை பார்த்தாலும் கொடுக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான் பெற்று திருவிழா நீ உலகத்துக்கே ஒளியாக இருக்கணும், பூமிக்கே உப்பாக இருக்குன்னா இருப்பார். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ ஒளியாக இருக்கணும். இருள் நீங்கி ஒளி வரணும். உங்கள் குடும்பத்தை சாப்ப நீங்கள் ஆசுவாத்தாம பாவம் நீங்கள் தேவதி மரணம் நீங்கள் உயிர்த்தல் தரித்து நீங்கள் ஐஸ்வர்யம் வரணுங்க உங்கள் குடும்பத்துக்கு. அதுக்கு ஜீவ சொல்கிற ஜீவ உலகம், ஜீவவான, ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவ நீதி உயிர்த்தது, பரலோக ராஜ்யம், வானத்தோட சகல அதிகாரம், எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்தை கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, பாவம் மரணம் புறம்பே தள்ளப்படும். சொல்றார், இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படும். உங்கள் சபையில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் தாயார், உங்கள் தகப்பனார் எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்தவங்க தான். குசலமே விசாரிக்காத, ஆராய்ச்சியே பண்ணாத. ஏசு நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை குத்துறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாலும் முழு உடனே 2000 பிசாஸ் லேகோர் பிசாஸ் பசுத்தாய் இறங்கிது. 2000 பிசாஸ் நியாயம் தீர்க்கப்பட்டது, புறம்பாக தள்ளப்பட்டான். உடனே அவன் சொஸ்த புத்தி அடைந்து வசூல் தடுத்து இயேசுன்னு பார்த்து பெரிய ஊழிக்காரன் ஆகிட்டாரு. அவன் தெக்கப்போலி பட்டத்தில் போய் கர்த்தர் தனக்கு இறங்கி செய்து பிரசங்கம் பண்ணான். பிரசங்கத்தை எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ரசிக்கப்பட்டாங்களாம். லேகோன் பிசாஸ் பிச்சு ட்ரைனிங்கே இல்லை. சேசலுக்காக 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அமைச்சார். அந்த லேகியோன் பிசாஸ் நான் உங்கூடே வரேன்னு சொல்லி, இல்லைப்பா நீ போப்பா, பசுத்தாய் பலமாக இருக்கு, 2000 பிசாஸ் போனதுக்கு எவ்வளோ பசுத்தாய் இருக்கு, ட்ரைனிங்கே தேவையில்லை உனக்கு. நேராக போய் இப்போ தெக்கப்பள்ளி பட்டில் போய் கர்த்தருனுக்கு இறங்கி சுவிசேஷம், உங்கள் வீட்டார்கிட்ட போய் கர்த்தருனுக்கு இறங்கிதெல்லாம் சுவிசேஷம் அறிவிட்டார். அவன் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணான். பச்சு பாருங்க அந்த சம்பவத்தை. அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்படியே 100க்கு 100 பிசாஸ் ஆகுது, 100க்கு 100 இயேசுவாக மாற்றான். பசுத்தாய் இறங்கிச்சு, அவனுக்கு சொஸ்த புத்தி அறிஞ்சானா. அப்போ எவ்வளோ ஜீவனுக்கு இயேசு ஜீவன். லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்க அசுத்தாவியோட பசுத்தாவி இறங்க. உங்கள் குடும்பத்தார் யாரோ ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுறாங்களா? இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. பசுத்தாய் கேரண்டி இறங்கித்தான் ஆக வேணும், அசுத்தாய் ஓடித்தான் ஆக வேணும். இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கறதுனால பிசாசு உரிமையாக எல்லா ஜனங்களையும் பட்டணங்களையும் தேசங்களையும் குடும்பங்களையும் ஆளுகை செய்கிறான். அந்த பாவத்தின் சம்பளத்துக்கு பரிகாரம் தேவி நீதியின் சம்பளம் உழித்தேதல். அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு எல்லாம் தாண்டுவோம். அசுத்தாய் ஓடிடும், பசுத்தாவியாக இருக்கணும். இதாங்க ஓடியா. அவுட் டு மிராக்கிள் மினிஸ்ட்ரி, ஆத்துமாதாயம் செய்வது எப்படி என்கிற செய்தியெல்லாம் நிறைய செய்தி கொடுத்துருக்கிறேன். இப்படிப்பட்ட செய்திகளை கேளுங்க. கடைசி நாள் ஏபியில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். புறம்பாக தள்ளப்படணும். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு நன்மத்தையும் அறியத்தக்க கனியை கொடுத்து தேவனை புறம்பா தள்ளிட்டான். பரலோகத்தின் அதிபதியை புறம்பா தள்ளிட்டு பிசாசு பாதாளத்தின் அதிபதி உட்காந்துக்கினான். அந்த ஆதாமியாவில் 800 கோடி பேர் வந்துக்கிறோம். நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷி பாதாளத்தின் அதிபதி. படித்தவன் படிக்காத ஓய்ந்த தாழ்ந்த ஆணு பெண்ணு பாவத்தின் சம்பளம் மரணம். உலகமே ஒரு குட்டி பாதாளம். எங்கும் சாபம், பாவம், கொலைகள், வெறிகள், வியாதி, வறுமைகள், பாவம்ட்டு மரணம், கல்விச்சமா, ஜீவத்தின் பெருமை, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசமோசமாக இருக்குது. இப்போ இதுக்கு தப்பிக்கணும்னாக்கா இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே வருத்தப்பட்டு பாருங்கள் எல்லோரும் எண்ணி நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசி திராட்சை பாடம் ஜீவ விஷத்துக்கு அணியை பூசிங்க.
நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்தீங்க. அது தேவன் தன் கொடுத்துக்கு பிசாசு பாவத்தை மரணத்துக்கு நியாயத்துக்கு பாதாளத்துக்கு கொண்டு போகிறான். இயேசு நானே வழியும் சத்து ஜீவனாக இருக்கார், ஜீவ சத்து ஜீவரத்தமாக இருக்கார். அவர் இந்த அப்பத்தை புசி திராட்சசமான நித்திய ஜீவன் உண்டா. அந்த ஜீவனில் சருத்து ஜீவரத்துக்கு திருத்தத்து 2வது இயேசு கிறிஸ்துவ ஆமண்ட வாக்கு தத்துவமே இருக்குது. இயேசு ஜீவனில் ஜீவ வாக்கு தத்துவம். ஜீவில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அது தேவநீதி உயிர்த்ததுமா இருக்குது. அந்த பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க தீவிரமாக ஆதாம்லேருந்து முழு உப்பை கேட்கும் போதே கொடுங்க. பட்டு புறம்பா அசுத்தாய் பசுத்தாய் உங்கள் ஆத்மா என்பகரமாக இருக்கும். சபிக்கல் ஆஸ்பத்திரிங்க, பகைக்கு நன்மை செய்யுங்க, சத்துருக்களை செய்யுங்க, துன்பப்படுங்க, ஜபம் பண்ணுங்க. மாம்சிகமாக வந்து எதுவுமே செய்ய சொல்லுவார். ஆதாமுக்குள்ளே பிறந்தாக்கா அது கட்டின மனைவியார் பெற்ற பிள்ளையாக இருக்கட்டும், கட்டின புருஷனாகட்டும், ஆதாமுக்குள்ளே இருந்தாலும் பாவத்தை மனத்தில் தான் காட்டுவான். சபிக்கணும், தூச்சிக்கணும், பகைக்கணும். நீயும் பகைக்காதே, நீ கிறிஸ்துவை காட்டு. தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் ஒரு பசுத்தாய் இறங்கிடும். நீ பாதுகாக்கப்படுவாய். உங்கள் பகைக்கு நன்மை இயேசு சாமண்ட வாக்கு தான் நன்மை. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது. சபிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் இயேசு சாமண்ட வாக்கு கொடு. அதுதான் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேவன் தனக்கு கொடு. சபிக்கிறவன் ஜெயிக்க முடியாது. உங்கள் துன்பப்படுத்தி ஜபம் பண்ண வேண்டிய பரமலை உம்படி சேர்த்தோம். அந்த தேவன் தனக்கு ஆதாம் அன்று பாவங்களுக்கு மன்னிக்கும். நாங்கள் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கும், கடங்களுக்கு மன்னிக்கும். எங்களை எந்த சோதனைக்கு உட்பட்டு தீமை என்று ரட்சித்துக்கொள்ளும். எல்லா தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளார். இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். பிசாசு ஃபுல்லாக அவன் சரக்கெல்லாம் ஓடிவிடும். பசுத்தாய் வந்து அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் வரும். அதுக்கு கிறிஸ்து ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். அந்த பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாவுக்கு சபை விசுவாசிக்கு பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்திற்கு அசுத்தாயோட பசுத்தாய் இறங்க. இப்பொழுதே இந்த உலகத்தின் நியாயத்திற்கு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். 32 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என் இடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். தாம் என்ன விதமாக மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னாராம். அல்லேலூயா. தாம் என்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி என்ன விதமான மரணம். என்ன விதமான மரணம்? எல்லாரும் மரிக்கிற மாதிரி இயேசு மரிக்கலைங்க. எல்லாரும் ஆதாமுக்குள்ளே மரிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஜீவனை கொடுத்துட்டு மரிக்கிறாரு. எல்லா ஆதாமும் பாவத்தையும் சம்பளம் மரணத்தை தேவன் தர கொடுத்து அப்படியே பாதாளத்துக்கு போய் ஸ்டே ஆகிட்டாங்க. இயேசு 3ஆம் நாள் பாதாளத்துக்கு வெளியே வந்துட்டார். அதுக்கு என்ன பண்ண, பிதாவி உமடிகள் ஆவித்து ஜீவனை விட்டார். ஜீவன்ற வார்த்தைக்கு இவங்க அதான் ஜோயே ஜீவன். அந்த ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் தேவனுக்கு கொடுக்க ஈட்டர் ஆதாமும் முழு உலகத்துக்கு என்ன விதமாக மறித்துனா பிசாசு நியாயத்திற்கப்பட்டான். 3ஆம் நாள் பாதாளத்தை 3ஆம் நாள் பிசாசு உலகத்தை பிசாசுக்கு வெளியாகிட்டார். அப்போ கிறிஸ்து ஜீவனை கொடுத்து மறித்தார். ஜீவ சொல்கிற ஜீவ வித்தத்துக்கு நீ அது பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம். ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் அதில் தேவநீதி உயிர்த்ததுன்னு இருக்குது. அப்போ இயேசுவின் மரணம் ஆதாமுக்குள்ள இந்த பாவத்தில் மறிக்கிற மரணங்களை பாவத்தையும் மரணத்தை ஏற்றிட்டு அவர் மறிச்சது ஜீவ சொல்கிற ஜீவன். பாவத்துக்கு மரணம் பரிகாரத்தை தான் மரணத்தில் கொடுத்தாரு. ஜீவ மரணம். இதை பற்றி என்னக்கா ஜோயே ஜீவன் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருப்பேன். அதை கேளுங்க. உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் பேர் சொல்ல விரும்புகிறேன். பெரிய பெரிய மகான்களெல்லாம் கொண்டு வாங்க. பெரிய பெரிய அறிவாளிகள், தேச பிதாக்கள் எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க. அப்படி மறிக்கல இயேசு. பிதாவே உம்முடைய ஆவித்து ஜீவனை விட்டார். ஜீவ ரத்தத்தை கொடுத்து மறிச்சார். ஜீவ சரீரத்தை கொடுத்து மறிச்சார். அந்த ஜீவனில் தேவநீதி உயிர்த்தல் கொடுத்து தேவன் தனக்கு ஆதாம் மூலத்தை கொடுத்து மறிச்சார். இதுக்கு பேர் ஜீவமன். அப்போ தான் பிசாசின் தலையை நசுக்கு பாவட்டும் உலகத்தில் நியாயம் தீர்க்கப்படுவான். புறம்பே புலத்துவான். அந்த ஜீவ சொல்கிற ஜீவரத்தை உனக்குள்ள உயிர்த்தலும் ஜீவனை கொடுத்து மறிக்கிறார். அல்லேலூயா. அவள் உடித்தலும் ஜீவனை கொடுக்கணும். நீ தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு. அப்போ பாவம்ட்டு மரணம் நியாயம் தீர்க்கப்படும். பாவத்தின் அதிபதி பிசாசு, மரணத்துக்கு அது பிசாசு புறம்பாக தள்ளப்படுவார். அதனால தான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். இயேசு ஜீவனை விட்டார். அதுக்கு கிரேக்க பாசு ஜோயே. மனுஷன் சூக்கேனா பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு பேர் சூக்கே, ஜீவனுக்கு பேர் ஜோயே. இந்த மரணத்துக்கு ஜீவனுக்கு வித்தியாசம் எல்லாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வீணாக போடும். இயேசு ஜோயே ஜீவன். ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். அதில் ஜீவ சொல் இயேசுக்கு சுவாமிட்ட வாக்குறது. இயேசுவை படி இயேசு ஜீவன். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. கிரேக்க பாஷையில் மரணத்துக்கு பேர் ஷூக்கே. ஜீவனுக்கு பேர் ஜோயே. ஜோயேல தேவநீதி உயிர்த்தல். இயேசுவே ஜீவன். ஆதாம் மரணம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையில் சுமத்துக்கான ஒரு ஜோயே ஜீவனை கொடுத்தா பாவத்துக்கு மரணத்துக்கு நியாயத்துக்கு பிசாசின் தலை பாதாளத்தின் தேர்ந்து வந்த அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை உங்க எனக்கு கொடுத்துட்டாரு. அதில் தேவநீதி சம்பளம் உயிர்த்தது பரலோக ராஜ்யமே இருக்குது. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் ஜீவன தேவனுடைய ஆலயமாக இருக்குது. ஜோயே ஜீவன். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
எங்கும் கேட்டீரா விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இயேசு நானே நல்ல திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் வேறொன்று. அதான் சூக்கிய மரணம், ஆதாமின் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி தான் இயேசுவை சந்திக்காமல் இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு தேவன் தனக்கு முழுவதும் கொடுக்காத மறிக்கிறவங்கெல்லாம் ஆதாமின் மரணம். அது பாவத்தின் சம்பளம் மரணம். பாதாளத்துக்கு போனால் வெளியே வர முடியாது. கிறிஸ்துவின் மரணம் ஜீவனுக்கு ஜீவரத்தம். அது பிதாவே வழிகள் ஆபித்து ஜீவனை விட்டு ஐட்டியாளுக்கு அதே ஜீவ ஆதாவும் மூடுது. பாவன்ட்டு மரத்துட்டு பாதாளத்தை ஏந்து வந்தார். 3ஆம் நாள் வானத்தில் சகல அதிகாரத்தை சொல்லிட்டார். பிசாசின் தலை நச்சிக்கிறார். அதான் சொல்றார், இப்போதே இந்த உலகத்திற்கு நியாயத்திற்கு உண்டாகுது. இப்போது இந்த உலகத்தில் புறம்பாக தள்ளப்படுகிறார். ஆனால் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். இல்லைன்னா ஆதாமின் இந்த பாவத்தை மறந்து தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாளாக வெளிப்படுத்துவீங்க. இடைவிடாமல் இருக்குது எக்கால் அது பிசாசு திறந்து கொண்டது ஐகுதமாக வாழ்க்கை ஃபுல்லாக அசுத்தாவே என்ன ஒரே போராட்டமாகுது. ஆதாமின் சிந்தை இருக்குது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து இயேசு பரலோக ராஜ்யமாக, அந்த கிறிஸ்து இயேசு இச்சிக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யம் தேவ நீதி உயிர்த்த பரலோக ராஜ்யமாக. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமும் வீடுகளுக்கு ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷம் 362 நாள் கிறிஸ்து அவர் தேவநீதி உயிர் பரலோக ராஜ்யம். ஆதாம் பாவத்தின் சபை எல்லா கேடுபாடு உன்னது பூமி சபிக்கப்பட்டு முள்ளு கொடுக்க முடியும். நன்மை தீமை அறியத்தக்க கருவி சாகவே சாவாய். இயேசு நானே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கிறேன். நானே ஜீவப்பம் தப்பத்தி புசி ஜெராசு நித்திய ஜீவனம்னு சொல்லிக்கிறார். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இந்த மதிய வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்கள் ராஜா. பயப்படாது, கலங்காது, திகையாது. சின்ன பாவியும் பெரிய பாவியும் மோசமான பாவியும் இயேசு ரத்த சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு 6 லிட்டர் ரத்தத்தை உனக்கு கொடுத்தாரு, ஜீவ ரத்தத்தை. உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு காட் பேட் பாட்டில் செய்தார். நீ மேன் பேட் பாட்டில் விசுவாசினா அதை அப்படியே காப்பி அடிக்கிறது. அது இயேசு ஜீவ ரத்தம் ஜீவசர். இயேசு சாப்பிடவாக பிதா குமார் ஆதாம் முழு உலகத்தை கொடுக்க பாவுண்டு மனம் புறம்பாக தள்ளப்படும். பசுத்தா தேவத்தின் பாவத்தின் சாபத்தின் மதத்தை விடிய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் உயர்வு மேன்மை வெற்றி ஜெயம் நித்திய ஜீவன் பரலோக ஆசீர்வாதம் பூமியில் பரலோகம் கொடுக்கப்படும். இதை வாய்நாளாக இருக்கணும். கொடியான திராட்சை செடி நிலத்திற்கு போல ஒருவன் எண்ணிலே நிறுத்தினான் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. ஆதாமுக்குள்ளே இருக்காதீங்க. அது பாவத்தின் சம்பளம் மரணம். அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடுவோம் பிசாசு. அதாவது திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார். அந்த ஜீவரத்தை சிலுவையில் உனக்கு உலகத்துக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரி விசுவாசம் கேட்டு நித்திய ஜீவனுக்கு இயேசுவை தந்தொழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம். என் அன்பு இயேசு அன்பு. அது ஜீவனையே கொடு ஜீவரத்தத்தையும் வானத்தோடு சகல அதிகாரத்தை கொடுத்தது. தேவனுக்கு தனக்கு ஆதாம் உங்களுக்கு உன் பேர் சொல்லி உன் மனைவி பேர் சொல்லி உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி உங்கள் குடும்பத்தின் பேர் சமுதாயத்தின் பேர் பட்டண தேசத்தின் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாவோட பசுத்தாவே இருங்க மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருவார். கத்தாவே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதா. ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்த கிறிஸ்து தேவநீதி சமூகத்தில் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இயேசு நானே வழி சத்தி ஜீவனமாக இருக்கிறார். ஜீவனில் தேவடைய ஆலயமாக ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவமூடி ஜீவரத்தம் தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். ஆதாம் முன்னித்து பூமி சபைக்கு பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கான். சுயநீதி அநீதி அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா பிசாசு நியாயத்திற்கு பிசாசின் கிரியில் ஐக்கணும்னா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். பாவன்ட்டு மன நீங்கள் பசுத்தாய் விடுறவங்க இப்பொழுதே யோவான் 12:31 சொல்லி இப்போது இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு வருகிறது. இப்போது இந்த உலகத்திலிருந்து புறம்பாக தள்ளப்படுகிறான். ஆண்டவரே புறம்பாக தள்ளப்படும் பாவன்ட்டு மன புறம்பாக தேவநீதி உயிர்த்ததை எங்களை சந்திக்கிறோம். வாழ்நாளாக செய்யணும். வாழ்நாளாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். ஒன்று ஆதாமுக்குள்ளே இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். யாரும் நியூட்ரலாக இருக்குது. ஆதாமி சிந்த மரணம் கிறிஸ்து சிந்தி ஜீவன சமாதானம். ஒன்று நன்மை தீமறியத்தக்க வட்டத்திலே வாய்நாளாம் கைகள் இல்லை கிறிஸ்து ஜீவ வச்சதுக்கு இல்லை வாய்நாளாம் கைக்கணும். ஒன்று ஆதாமுக்குள்ளே இல்லை கிறிஸ்துக்குள்ளே, ஒன்று பிசாசுக்குள்ளே இல்லை தேவனுக்குள்ளே இருக்கும். ஒன்று இருள் இருக்க இல்லை வெளிச்சத்தில் ஒன்று. ஆதாமுக்குள்ளே இருந்தால் அது மரணம், கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அது ஜீவன சமாதானம் வெற்றி ஜெயம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளாக வெளிப்படுத்த இந்த சத்தியத்துக்கு கேட்ட ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதால் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும்படி ஜெயிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து கொடுக்கப்படுது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள்.
இது நிமித்தமாய் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.